அவர் உற்றார் உறவர்கள் மற்ற நண்பர்கள் யானோ பிரம்மபுத்திரனாக உதிர்த்தி நாரத பிரம்மன் என்ற நாமதேய வகித்து அதிகாலையில் எழுந்து ஸ்தானமான ஜபதமங்களை முடித்து காவிகாமரும் திருக்கமண்டலம் கரத்திலே ஏந்தி யஜூர் சாமம் அதர்வனம் துர்காம்பியம் என்று சொல்லக்கூடிய வேதங்களை ஓதிய பின்னே நிஸ்திக் கலைந்து ஆட்கள் அழித்தல் தின்பல் திட்டித்தல் நக்கல் துவட்டல் என்று சொல்லக்கூடிய பலகார பட்சணம் அமுதோடு உணவறிந்து என் இல்லத்திலிருந்து வெளியாகி இந்த பூலோகம் புகர்லோகம் மகாலோகம் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய மேலுலகத்துக்கு சென்று அதிரதன் மகரதன் சமரதன் அந்தரதன் என்று சொல்லக்கூடிய படை வீரர்களை கண்டு அன்னவளுக்கும் ஆசை கூறிவிட்டு இந்த நாட்டிலே அந்தனர் வீடு முதல் அரசர் குடும்ப வரைக்கும் சென்று ஆங்காங்கே நடக்கின்ற அதிசயங்களை கண்டு கலகமாக செய்கிறார். என் தந்தையார் பிரம்மதேவ், என் தாயார் சரஸ்வதி தேவ். என் தந்தை எப்படி பிறந்தார்? ஹரி அயன் ருத்ரன் என்று சொல்லக்கூடிய அயன் என்று சொல்லக்கூடிய என் தந்தையாக விளங்கக்கூடிய பிரம்மபுத்திரர் எப்படி பிறந்தார் தெரியுமா? எப்படி? விஷ்ணு தேவனுடைய தொப்புள் கொடி கமலத்திலே ஒரு தாமரை ஏற்படுத்தி அந்த தாமரையை பெற்றெடுத்தார். எப்படி? தொப்புள் கொடி கமலத்திலே ஒரு தாமரை ஏற்படுத்தி அந்த தாமரையே எனக்கு தாயாக இருந்ததால் என்னை பெற்றெடுத்தார் விஷ்ணு பகவான். இந்த அவனி என்று சொல்லக்கூடிய உலகத்திலே 84 லட்ச ஜீவராசிகளை படைக்கக்கூடிய என் தந்தையாக விளங்கக்கூடிய பிரம்மதேவ், என் தாய் சரஸ்வதி. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு பெரும் சாபத்தை பெற்ற பாவியாகிவிட்டேன் அப்பா. இந்த யுகத்தில் என்ன சாபம் ஐயா? இந்த திரேதா யுகத்தில் எப்பேற்பட்ட சாபத்தை பெற்றிருக்கிறேன். எப்படி? ஓர் நாளைக்கு ஓர் கலகம் செய்யப்படுகின்ற எனது சிரசானது 1000 சொற்களாக போக கடவுது என்று எனது தாத்தாவாக விளங்கக்கூடிய பணிகளுக்கும் பரமனானவரை விட்டு சாபம். சிறு வயதிலே மகாலய தினத்திலே மகாலய அமாவாசை தினத்திலே எல்லோரும் குடும்பத்திலே இருக்கின்ற பெரியவர்களுக்கு திதி கொடுப்பது வழக்கம். அப்படி கங்கை கரையில சென்று அந்த பிள்ளைகள் தான் திதி கொடுத்திருக்கின்றார். அண்ணனோடு சேர்ந்த நானும் வரிசையிலே நின்று உன் பாட்டு நான் பெயரிட்டேன்.
தகப்பனார் பேர் என்ன அப்படி என்று கேட்க நானும் வரிசையாக சொல்லிவிட்டு வரேன். அவனும் திதி கொடுக்க இந்த உலகமானது ஒரு நாழிகை அசையாமல் அறிந்தாரை தாத்தாவாக விளங்கக்கூடிய பரம கடவுள் யாரா இந்த கலகம் ஏற்பட்டது என்ற வார்த்தை நான் தான் என்று அறிந்து நீ செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்க முடியாது. ஆகையால் ஓர் நாளைக்கு ஓர் கலகம் செய்யாவிட்டால் சிறப்பானது ஆயிரத்திற்காக போக கடவுள் என்று அங்கே ஆமா. ஆனா நான் அதனுடைய கலகம் நன்மையால் தான் முடியும் சொல்ல முடியாது. சில நேரத்துல ஊர்ல தான் கலகம் வைப்பேன்னு சொல்ல முடியாது. எங்க வீட்டுல கூட வச்சு வந்தீங்க அதுதான் உங்க கூட்ட காலிக்கிறது. அதேமா அப்படி சொல்றேன். நேத்து எங்க வீட்டுல வச்சு வந்தீங்க. என் வீட்டுக்கே நான் கலகம் வச்சிருக்கிறேன். பாட்டனாருக்கும் அப்படிதான் வைப்பேன். இந்த உலகத்தை காத்து ரசிக்கக்கூடிய பரம கடவுளுக்கே கலகம் செய்யக்கூடியவன் நான் தான். லட்சுமி தேவியாருக்கும் நாராயண மூர்த்திக்கும் கலகம் செய்யறது போய் வந்து அது ஒண்ணு உட்காந்து எல்லாம் போய் ஊரை அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே யாதொரு கலவும் கிடைக்கவில்லை. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். கரத்திலே இருக்கக்கூடிய பாருங்க அறிந்து கொள்ளலாம். அறிவோம் நமோ நாராயணாய நமக ஓம் அறிவோம் நமோ நாராயணாய நமக நமோ நாராயணாய நமக நாராயண நாராயண என்னடாப்பா போய் வந்துடலாம். எங்க ஆத்துக்க இந்த நேரத்துல ஆத்துக்கு எதுக்கு போகணும்? நீதான் சொல்ல வந்துச்சு நீ எப்பா இந்த ராத்திரி ஆத்துல போய் தண்ணிக்கு தேடுவேன். அதனால நான் தண்ணி எடுத்து வர நீ போய் அப்படியே வேலை முடிச்சுட்டு வந்துடலாம். அடே வஸ்து உன் ஆக்கில கர்வப்பட்டு கொடுத்தேன். நான் என்ன சொன்னேன்னு தெரியுதா? என்ன சொன்னேன்? வந்துவிட்டது என்றால் கலகம் கிடைக்கவில்லையே என்று நான் சீனமோ நாராயணமூர்த்தி வேண்டிக் கொண்டேன். கலகம் வந்து விட்டது என்று சொன்னேனே தவிர வந்துச்சுன்னு மொட்டையா சொல்ல ஒரு வேலை நேரத்துக்கு வந்து போகுது அப்படின்னு நான் ஒரு தண்ணி எடுத்து வரேன். சரி ஆனால் நாம் இங்கு உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஆமா தேவலோகத்தில் என்ன நடக்குது தெரியுமா? என்ன தேவேந்திரனானவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனுர்யாகம் செய்து இந்த அந்த தனுர்யாகத்திற்காக தேவலோகத்தை தேவசபையை கூட்டு வந்து வழக்கம் அப்படி எல்லாருக்கும் லிகிதம் போயிருக்கிறது. எல்லோரும் போகத்தான் போகிறார்கள். ஆமா ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன பாரு உன் வீட்டுக்கு மட்டும் கலக வைக்க மாட்டேன். சந்தர்ப்பம் கிடைத்தால் அது விதி ஒன்று ஏற்படுத்தி விட்டால் இந்த திரேதாயுகத்திலே ஒரு பிரளயம் நடக்க போகிறது. அப்படி என்றால் இந்த தேவ சபை கூடுகின்ற நேரத்தில் ஏதோ ஒன்று நடக்கதான் போகுது. ஆனால் நாங்க போய் கலக வைக்க போறோம்ன்றீங்க. சூரிய பகவானுக்கு லிகிதம் வந்திருக்கிறது. ஆனால் அன்னவர் செல்லாமல் அவனுடைய தம்பியாக விளக்கக்கூடிய அந்த சூரிய கிரகத்தை அந்த குதிரையை ஓட்டி வருபவர் யார்? அருணன். அந்த அருணனிடத்திலே சொல்லி அன்னவரை அனுப்பி வைக்கிறார். ஆனால் அன்னவர் புஸ்தகம் அப்பேற்பட்டு அனுப்பியிருக்கிறார். அன்னவர் சென்றால் வெற்றியோடு வர முடியுமா? முடியாது. என்ன தேவகணம் புத்திய நாடு தேவநாடு. தேவநாட்டுக்கு அவர் போக முடியுமா? முடியாது. சூரியனுடைய அகந்தையும் இதுல கலந்திருக்கு. அவருடைய அகந்தையும் அழிக்கணும். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். யாதோ ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார்.
குறைத்த முறை நான் எப்படி வருவேன்? எல்லா நோய் இங்குது உனக்கு என்ன பாட்டு வேற கேக்குது நான் என்ன தான் சொல்றேன் அந்த ஆண்டவன் கட்டளை எனக்கு அவன் போட்ட ஆறுதல் அடி. நான் என்ன சொல்றேன் அந்த விப்பேட்ல இருக்கிற சொத்து வித்து நாடகாரர்கள் எல்லாரும் கொடுத்துட்டு ஊட்ட பட்டுங்க அதை விற்கிறதுக்கு கூட எத்தனையோ பேர் இட்டாரு. ஆமா தமிழ்நாட்டையும் வாங்க மாட்டேன். பழத்தில் இருக்குது ஓடி ஆமா வாங்க மாட்டேன். ஆமா ஏன் அந்த வழியில் ஆயிடுங்கிறான். ஐயா எங்க பாருங்க நீங்க? நான் தேவராங்க போறேன். தேவலோக இசுமாத்துக்குள்ள என் கேஜி என்ன கேஜி ஆகுனே தெரியல. பின்னாடியே வாடா. சரி போலாம் வாங்க. நான் நடக்கிறது கூட நீ நடக்க பண்ணி. ஐயோ என்ன வேக நடப்ப வாங்க. எல்லாம் டெய்லி குச்சா தான்றா வேகமா நடப்பேன். வாங்க போலாம். ஆமா அருணா நெல் ஆசீர் 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 ஆச்சீங்களா? இவரு ஆசீர்வாதம் பண்றாரு. ஆசீர்வாதம் மகரையா நாரதா மாமுனியே வந்தன அவிந்தோ லந்தன உள்ளன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க என்னுடைய எங்க வாயெடுத்து எப்படி வாயெடுத்து அவர் எங்க வாய் வைப்பாரு எங்க ஏத்த வைப்பாரு பூசி நடக்கிறாரு. நடக்கவும் முடியல நாடி எடுத்து போறது மொத்தமே அது பண்ண ஆடி காடுது. அவர் என்ன பண்ணுவாரு? அருணா உன் மனக்கவலை என்னவென்று சொல். என்னால் தீர்க்க முடியுமா என்று பார்க்கிறேன். அளவில்லாத எண்ணங்கள் குறைகள் ஒண்ணும் கிடையாது. அவர் விறகால வச்சுட்டா அது பில்ம தரிக்கணுமா? அதுதான் அவசரப்படுகிறாரு. போற நீ நான் இங்க இருந்து நடக்க முடியல போக முடியல. வெறும் தேவலாகம் போய் அந்த தேவ சபையில கலந்து முதல் மரியாதை வாங்கணுமா? நம்ம முதல் மரியாதை தேவலோகத்திலே சென்று அங்க நடக்கின்ற நிகழ்ச்சியில தேவ சபையிலே தனது யாகத்திலே முதல் மரியாதை பெற்று வர வேண்டும் என்று தமிழ்நாடு விளக்கக்கூடிய சூரிய பகவான் உரை கட்டளையிட்டார். ஆகையினால் வேறு வழி என்று எப்படி சொல்லுது என்று புரியல நடக்க முடியல. இங்கே நடந்துக்கிற இங்க இடமே போக மேட்டுப்பாலுக்கு விசார் வந்துக்கிறேன். இங்க இருந்து தேவலோகம் போன எப்படி போகுதுன்னு தெரியல. தேவலோகம் போறது எங்க அருணா புது போறது எங்க போறது தெரியல. அருணா உன்னுடைய துயரத்தை கண்டு உனக்கு உதவி செய்யவே நான் வந்திருக்கின்றேன். நன்றி நன்றி. இந்த நிலையிலே உன்னை தேவலோகம் உன் அண்ணா அனுப்பியிருக்கிறார் என்றால் மனதிலே போராமை கொண்டு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்துத்தான் அப்படி செய்திருக்கிறார். அப்படி செய்திருக்கிறார் எங்க அண்ணன் கொள்ளாதவன். ஆமா திருட்டு பையன். ஆமா திருட்டு பையன் மக்கால ஓய் அவன் பையன். ஆகையினால் உனக்கு ஒரு நல்ல மார்க்கம் சொல்லுகின்ற நல்ல மார்க்கம் சொல்லுங்க. ஆமா நல்ல கடையா சொல்லுங்க. நல்ல கடையை பார்த்து கரெக்டா போறதுக்கு தெரியாது. அருமையாக இருக்கு கால போறதுக்கு 150 ரூபாய் 20 ரூபாய் சைடு. இப்படி சென்றால் நீங்கள் தேவலோகத்துக்கு சென்றால் சரியான முறையான மரியாதை கிடைக்காது. முதல் மரியாதை கிடைக்காது. தேவலோகத்திலே எப்படி போனோம்? எப்பேற்பட்ட மேலவாத்தியங்கள் நாட்டிய மாதர்கள் ஆமா 32 மேலவாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்க நாட்டிய மாதர்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்க கலகலவென்று இருக்கக்கூடிய அந்த தேவ சபையானது உங்களுக்கு மரியாதை இருக்குமா? ஆகையினால் நான் ஒரு உபாயம் சொல்லுங்கள். உபாயம் என்ன உபாயம்? ஒரு அழகான பெண்ணாக உன்னை மாற்றி அனுப்புகின்றேன். நானு அந்த தேவலோகத்தில் இருக்கின்ற வாலிபர்கள் எல்லாம் நானா பெண்ணா ஆயிடுவேன். என்ன ஆசைப்பட போடும். அந்த பொன்னுலகத்தில் வேந்தராக விளக்கக்கூடிய தேவேந்திரன் உன் பின்னாடி சுற்றுவான். ஒரு அழகான பெண்ணாக மாற்றுகின்றேன் போல நீங்கள் தேவலோகம் சென்று வெற்றி மாலை சூடி கொண்டு வருகிறீர்களா? வருகிறேன். ஒரு
பின்னால் ஒரு இடத்தை என் முன்னே வந்து நின்று பார்க்கலாம். இல்லப்பா எங்க போட்டிக்காரனா டேய் நல்லா சொல்லி ஏன்டா இப்படி பண்றீங்க டேய் கொண்டாடி தாலி அந்த தேடி மேல போடா நல்லா சொல்லி ஏன்டா இப்படி ஆகி வச்சிருக்கீங்க நான் சந்திர மந்திர கைடி வாங்குறது அந்த காரோ அந்த காரோ தாலி அங்க வாங்கியா வெச்சையா பண்ணுங்க நான் பல மல்லங்கரா பெரிய போட்டிக்கார ரைட் போட்டிக்கார டேய் 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 எங்க ஒட்டி மேல பாய் ஒட்டி மேலடா டேய் சந்திர மந்திர கைடி வாங்குறது அந்த காரோ அந்த காரோ Ana, Ana,